ஆதியந்தமாயினான் ஆதியந்தமாயினான் ஆலவாயில் அண்டதே போதியந்தம் ஆயினான் சோதியந்தமாயினான் சோதியுள்கோ சோதியாயி கீதம் வந்த வாய்மையால் கிளர்தரு கினார்கல்லார் ஓதி வந்த வாய்மையால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலாகுமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சத்தியாய் சிவமாய் தனிப்பர முதலான முத்தியை துதி செய்ய சுத்தியான சொற்பொருள் நல்குவ சித்தியான இதம் செய்ய பொற்பாதமே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமுடிமைகளாலே வணங்கி வருகிறேன். அன்பர்களே, திருவிளையாடற் புராணத்தை இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு பொருள் தேடுவதற்காக கடல் கடந்து சென்றாலும் கூட பாண்டிய நாட்டிலே சோமசுந்தர பெருமான் அவருடைய திருவிளையாடலை கேட்க வேண்டும் என்கிற சிந்தனை சிங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு இறையருள் நினைவூட்டியது. அதன் பயனால் தொடர்ந்து நாம் இந்த திருவிளையாடற் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 14வது படலம் இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம். இந்த படலத்தில்தான் சோமாவார விரதத்தினுடைய சிறப்பு, அதை கடைபிடிக்கும் முறை, விரதம் நாம் கடைபிடிக்கிற பொழுது கை கொண்டொழுக வேண்டிய நெறிமுறைகள் ஆகியவற்றை பரஞ்சோதி முனிவர் விரிவாக காட்டினார். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இதை அகத்தியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பாண்டிய நாட்டிலே இருக்கிற பொற்றாமரை குளத்தில் நீராடி ஆலவாய் பெருமானை வணங்கி அவர்கள் எல்லோரும் இந்திரனுடைய உலகம் செல்கிறார். இந்திரனுடைய உலகத்தில சேர சோழ பாண்டிய மன்னன் 3 பெருமக்களும் அங்கு செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது சேர சோழ மன்னர்களை முகமன் கூறி வரவேற்கிறான் இந்திரன். அப்படி முகமன் கூறி வரவேற்கிற பகுதி வரை சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முகமன் நன்கியம்பி நீ வீர் வந்தது என் மொழி மின் என்ன மகபதி எங்கள் நாட்டில் மழை மறுத்து அடைந்தே என்றார்.
அகமலர்ந்து அணையார் நாட்டின் அளவும் வான் சுரக்க நல்கி நனைமணி கலம் பொன்னாடை நல்கி நீர் போமின் என்ன சேரனுக்கும் சோழனுக்கும் விடை கொடுத்தான். தொடர்ந்து 3 வாரம் அவர்கள் இந்திரலோகத்திலிருந்து கீழே வந்திருப்பார்கள் போல தெரிகிறது. நான் தொடர்ந்து சிந்திப்பதற்குரிய சூழல் அமையும். நல்ல வரவேற்றார். இது நல்ல ஒரு தொடர். திருவள்ளுவருடைய பெரிய புராணத்திலே அடியார்கள் வந்தால் வருகிற பொழுது அவர்களை எப்படி வரவேற்க வேண்டும் என்று இளையான்குடி மாறநாயனாருடைய புராணம் முதலாக பல புராணங்களில் காட்டுகிறார். ஈரமென் மது மலர் பதம் நல்கி நல்ல மென்மையான சொற்களால் உள்ளம் பொருந்த வரவேற்க வேண்டும். அதை அருமையா சேர சோழ மன்னர்களை இந்திரன் வரவேற்றதாக பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். முகமன் நன்கியம்பி நல்ல மொழியில வாங்க வாங்க என்று மகிழ்ச்சியா வரவேற்றிருக்கிறார். வந்தது மட்டுமல்லாமல் நீங்கள் அங்க பூலோகத்திலே இருந்து இங்க வந்ததற்கு காரணம் என்ன என்று அவன் வினவி இருக்கிறான். அப்பொழுது அவர்கள் மகபதி, மகம்ன வேள்வினர், 100 வேள்விகள் செய்தால் இந்திர பதவி என்று ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். பூலோகத்துல கூட உண்டு. IAS படிச்சால் ஒரு பதவி, IPS படிச்சால் ஒரு பதவி, BABL படிச்சால் ஒரு பதவி. இதெல்லாம் இந்த உலகத்துக்குத்தான் ஆகும். ஆனால் இந்திரலோகத்திற்கு பெருமானை வேண்டி 100 வேள்வி செய்ய வேண்டும். அதே போல திருமுறைகளிலே வேள்வி செய்பவர்கள் குறைந்த அளவு பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி சில வகுப்புகளாவது கேட்டிருக்க வேண்டும். பெருமானுடைய அளப்பெரும் கருணை சிலவற்றை அவன் தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் தமிழ் முறைப்படி வழிபாடு செய்பவர்களுக்குரிய அடிப்படை தகுதிகள். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தார், உபமன்யு முனிவருக்கு பால் கொடுத்தார், பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தார். இந்த வரலாறு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி திருவாசகத்தில போற்றி திரு அகவல் படித்தால் அவருடைய கீர்த்தி அதில அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இதுல மகபதி 100 வேள்வி செய்த இந்திரனே, எங்கள் நாட்டில் மழை மறுத்துவிட்டது, மழை பெய்யவில்லை. அந்த மழை மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும். மன்னர்கள் எப்படி வேண்டினாங்க பாருங்க. எனக்கு வேண்டும் கேட்கல, எங்கள் குடிமக்கள் வாழ வேண்டும் என்று விண்ணப்பித்தார். இவர்கள் சொன்ன விதம் நல்லா இருந்தது. உடனே இந்திரன் மலர்ந்து, அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவன் கேட்ட விதம், பேசிய விதம் இதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்ததால மலர்ந்து ஆனா யார் நாட்டின் அளவும் வான் சுரக்க நல்கி, ரொம்ப மகிழ்ச்சியா உங்க 2 பேருடைய நாடுகளில் வேண்டும் அளவு மழை பெய்யும். வான் சுரக்க, நாட்டின் அளவும் மழை மிகுதியா பெய்ந்தால் பெய்து கெடுத்து விடுவார். காய்ந்து பெராயா பெய்யாவிட்டால் காய்ந்து, அந்த அளவுக்கு சொல்லி நனை மணி கலம் பொன்னாடை நல்கி, நல்ல அணிகலன்கள், பொன்னாடைகள் ஆகியவற்றையெல்லாம் அவர்களுக்கு போர்த்தி அணிவித்து நீர் போமின், நீங்கள் செல்லுங்கள் என்று விடை கொடுத்தார். இந்த விடை பெற்ற பிறகுதான் 3 வகுப்புகள் நமக்கு சிந்திக்க வாய்ப்பில்லை. பரவாயில்லை, எப்படி ஆயினும் சரி, தொடர்ந்து இதை சிந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டும் நாம் சிந்தையிலே வைத்துக் கொண்டிருந்தால் அது நம்ம எப்படியாவது காப்பாற்றிவிடும். அது அப்படிதான் 12வது சிவஞான போதத்துல 7ஆம் நூற்பா சாதனையல்ல உயிர்
என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி உயிர் பாசத்தை விட்டு பதியை அடைய முயல வேண்டும். முயற்சிதான். அந்த முயற்சி நிச்சயமா நமக்கு வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி தொடர்ந்து அந்த 2 பேருக்கு விடை கொடுத்து விட்டார்கள். இப்ப பாண்டிய மன்னனுடைய மரபில சென்றவர் உக்கிரகுமார். உக்கிரகுமாரன் ஒன்றும் வேண்டாமல் அமர்ந்திருந்தார். அதை அடுத்த பாட்டுல காட்டுகிறார். அன்னவர் அகன்ற பின்னை சேரனும் சோழனும் இந்திரனிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு போய்விட்டார்கள். அமரர் பின்னை அமரர்கோன் அங்கிருந்த தேவேந்திரன் கன்னி நாடன் தன் அரியணை மேல் ஒருக்க தருக்கினோடு இருக்குமாறு பின்னர் அது மாறி வேண்டா பெருமித வீறு நோக்கி இன்னது புலப்படாமையின் இணையதோர் வினயமுன்னா. கன்னி நாடனாகிய உக்கிரவெளிதி அவர் இந்திரன் அமைந்திருக்கிற சிங்காசனத்துக்கு சமமாக இருமாப்போடு அங்கே இருந்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மாறி வேண்டும் மழை வேண்டும் என்று இந்திரனிடத்துல கேட்கவும் இல்லை. அதனால் இந்திரனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. சரி, இப்படி இருக்கிற பொழுது ஏதேனும் ஒரு செயலை செய்யலாம் என்று இந்திரன் எண்ணினான். என்ன எண்ணினான் என்பதை அடுத்த பாட்டுல காட்டுகிறார். பொற்புரு வரிசை செய்வான் போல் அளவிருந்ததோ ஓர் தாங்கி வெட்பொருள் திடி தோல் ஆற்றன் மெலிவதோர் ஆரம் தன்னை அற்புற அழித்தான் வாங்கி அலர் மது போல் ஈசன் கற்புடை உமை ஆண் மைந்தன் கதுமன கழுத்திலிட்டான். என்ன செய்தான் இந்திரன்? சரி, வந்ததையும் கேட்கல, தனக்கு நிகரா ஒரு ஆசனத்தை விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்றே எண்ணினான். இந்த வரலாறு எதை காட்டுகிறது என்றால், சைவ சித்தாந்தத்துல பார்த்தால் ஆன்மா கேவல நிலையில தன்னை பற்றி அறியாமல் தன் தலைவனை பற்றி அறியாமல் இருட்டுக்குள்ள கிடந்தது. சுவாமி கருவிகரங்களை கொடுத்தார். கொடுத்த உடனே இறைவனை மறந்துவிட்டு தற்பெருமையை சிந்தித்தது. நான் தான் கடவுள் என்று இருந்தது. அதையும் சுவாமி சரி பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவதுக்கு இந்திரனுக்கு ஏதேனும் வினை இருந்திருக்கலாம். அதனால் இறைவன் உக்கிரன் வழியாக அதை சரி செய்திருக்கலாம் என்றுதான் எண்ண தோன்றுகிறான். இந்த சிந்தனையோடு உள்ளே போவோம். அப்பொழுது இந்திரன் நினைத்தார், ஒரு அழகு பொருந்திய ஒரு மரியாதை செய்கின்றவனை போல அளவிறந்ததோர் தாங்கி வெட்பொருள் திணிதோள் ஆற்றான் மெலிதோர் ஆரம். அளவற்றவர்களால் தாங்கி வரப்பட்டு, அதாவது இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா 1000 மாலை எவ்வளவு பெருசு போடுவோம், ஒரு ஆள் தூக்க முடியாது. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், அப்படி கொண்டு போடுவாங்க. அது மாதிரி ஒரு தூக்க முடியாத அளவு சில பேர் அதை தூக்கி வைத்தார்கள். அப்படி ஒரு ஆரம் மாலையை கொண்டு போட்டார்கள். மாலை போட்ட உடனே மாலை தாங்க முடியாம உக்கிரன் கீழே விழுந்து விட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு கனமான மாலையை ஆரம் தன்னை அற்புத அழித்தான். அந்த தூக்க முடியாத ஒரு மாலையை அவர் இந்திரன் கொண்டு வந்து பல பேர் எடுத்து வர அந்த மாலையை உக்கிரனுடைய கழுத்திலே போட்டார். சுவாமி பார்த்தார். அலர் மதுத்தார் போல் அவர் உக்கிரமாச்சா. அதனால என்ன செய்தான், ஒரு மாலை, மலர் மாலையை கழுத்தில் அணிவதைப் போல அதை வாங்கி கொண்டார். ஒரு மாலையை கழுத்தில் அணிவது போல ஈசன் கற்புடமையான் மைந்தன் கதுமன கழுத்திலிட்டான். சோமசுந்தர கடவுளின் கற்பு உடமையான் மைந்தன், கற்பு நிறைந்த தேவிதியா தேவையாகிய
தடாதகை பிராட்டியின் புதல்வனாகிய உக்கிரவெழுதி அதை வாங்கி அலர் மதுத்தார் போல் ஒரு மலர் மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டது போல அணிந்து கொண்டார். இந்த குறிப்பு சிலப்பதிகாரத்திலேயும் வருவதாக நாட்டாரையா அவர்கள் அருமையா காட்டுகிறார்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பல இடத்தில் குறிக்கப்பெற்றுள்ளமை பார்க்கலாம் என்று அந்த குறிப்பை மட்டும் நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்வோம். அப்படியாக அந்த மாலையை வாங்கி அணிந்து கொண்டான். அப்படி அந்த மாலையை தாங்கிய உடனே இந்திரனே பார்த்தான், இது தாங்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா தாங்கிட்டாரே, அதனால் ஆரம் தாங்கும் பாண்டியன் என்று இந்திரனே தன் வாயால் கூறினான். அடுத்த பாட்டு. கண்டனன் கடவுள் நாதன் கழியவும் இரும்பூதுள்ளம் கொண்டனன் இன்று தொட்டு குறையழி துளாவு நிம்ப தண்டலை மார்ப ஆரம் தாங்கும் பாண்டியன். கண்டனன் கடவுள் நாதன் கழிய இரும்பூது உள்ள கொண்டனன். வானநாடுடைய மன்னன், கடவுள் தேவர்களின் தலைவனாகிய வான நாட்டுக்கு கடவுளாகிய இந்திரன் கடவுள் நாதன் கண்டனன். அது அப்படியே அவன் யாரு? வான நாடுடைய மன்னன் இந்திரன். அவன் கண்டனன். எதை? தாங்க முடியாத மாலையை தோளில் அணிந்து கொண்டு மலர் மாலையை போல தாங்கிக் கொண்டிருக்கிறானே தடாதகை பிராட்டியினுடைய மைந்தன் உக்கிரகுமாரன், அதை கண்டனன். அது கண்டவுடனே அவனுடைய உள்ளம் கழியவும் உள்ளம் இரும்பூது கொண்டனன் கொன்னன். ஆமா, உள்ளத்துல மிகப்பெரிய வியப்படைந்தான். அடேங்கப்பா, இது என்ன இப்படி தாங்குகிறான் என்று வியப்பு அடைந்தான். வியப்படைந்து ஊரை அழி துளாவு நின்ப தட்டளை மார்ப, மகிழ்ச்சியில மெரிய மகிழ்ச்சி அடைந்து உள்ளத்துல நல்ல வண்டுகள் ஒழிக்கக்கூடிய வேம்பினது வேப்ப மாலை அணிவது பாண்டியருக்கு மரபு. அதை நிம்ப தண்டலை மார்ப, நிம்பம்னா வேப்ப மரம் அர்த்தம். வேப்ப மாலையை அணிவது பாண்டிய மரபு. அந்த வேப்ப மாலையை அணியக்கூடிய மார்பையுடைய மன்னனே உக்கிரவெழுதியே, உன்னை ஆரம் தாங்கும் பாண்டியன் இன்று முதலாக ஆரம் தாங்கிய பாண்டியன் என்று மக்கள் உன்னை போற்றுவார்களாக என்று இந்திரன் கூறினார். மீண்டும் அதை பற்றி ஒன்னும் வாங்காமல் உக்கிரன் மீண்டும் இந்திரலோகத்திலே இருந்து திரும்பியதை 37வது பாடல்ல காட்டுகிறார். அன்னது சிறிதும் என்ன அங்கு நின்றிழிந்து தென்னன் தன் நகர் அடைந்தான் இப்பால் சதமகன் அணையலா மன்னர் இருவர் நாடு மழை வளம் பெருக பெய்து தென்னவன் நாடு பண்டை செயலதாயிருந்ததன்றே. முதல் வரியில தென்னன் என்பது பாண்டியனுக்கு ஒரு பெயர். தென்னன், இன்னொன்னு தென் என்ற அழகன் என்று பொருள். தென்னனாவது உக்கிரவெழுதி. அவர் அன்னது சிறிதும் என்ன, அவன் இன்றைக்கு முதல் ஆரம் தாங்கும் பாண்டியன் என்று உலக மக்கள் போற்றுவதாக என்று சொன்ன புகழ்ச்சியுரையை சிறிதும் கூட அவன் கருதவில்லை. அங்கு நின்று இழிந்த நன்னகர், அந்த இந்திரலோகத்திலே இருந்து இறங்கி தன்னுடைய நகரமாகிய பாண்டிய நாட்டுக்கு வந்தான். சதமகன் ஆணையால், சதம்னா 100, அந்த 100 வேள்வி செய்த அந்த இந்திரன், அதனால சதமகன் பேர். ஆணையால் அம்மன்னர் இருவர் நாடு, இந்திரனுடைய கட்டளையினால் சேர சோழ மன்னர்கள் வந்து வேண்டியதால் அந்த சேர நாட்டிலேயும் சோழ நாட்டிலேயும் நல்ல மழை பொழிந்தது. மழை வளம் பெருக பெய்த தென்னவன் நாடு, பாண்டிய நாடு பண்டை செயலதாய் இருந்ததன்றே. நாடு முன்னையனுடைய தன்மையை போலவே மழையின்றி காய்ந்து இருந்தது. அப்படி இருக்கிற காலத்துல பாண்டியன்
இந்திரலோகத்தில இருந்து கீழே இறங்கி வந்தான். போருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் அவனுக்கு அமைய பெற்றது. போர்னா வேட்டைக்கு செல்ல புறப்பட்டார். அதை 39வது பாடல்ல காட்டுகிறார். ஆயதோர் வைகல் வேட்டை ஆடுவான் அண்ணல் விண்ணம் தாயதோர் பொரிய குண்டி சந்தனச்சாரல் நன்னி. அப்படி அவன் மலைவளமில்லாமல் பாண்டிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆயதோர் வைகள் அப்படி இருக்கிற ஒரு நாளில் வேட்டை ஆடுவான் அண்ணல். உக்கரவெழுதிக்கு அண்ணல் என்று பரஞ்சோதியார் விழிக்கிறார். உக்கரவெழுதி வேட்டையாடும் பொருட்டு பின்னம் தாயது புதிய குன்றில். பின்னம் என்று சொன்னால் வானுலகம். வானுலகை ஊடுருவி செல்வதற்குரிய பெரிய மலை. அந்த மலை சந்தனச்சாரல் புதிய மலை என்று பெயர். ஆமா, சந்தன மரங்கள் மிகுதியாக புதிய மலையில இருக்கும். இன்றைக்கும் பார்க்கலாம். அதனால் அதற்கு சந்தனச்சாரல் என்று பெயர். அந்த புதிய மலையில் நன்னி மேயதோல் அரிமா ஏனம் வேங்கை. அங்கே தோல் அரிமா வேங்கை, அங்குள்ள யானை, சிங்கம், பன்றி, புலி, கரடி இவையெல்லாம் எல்லாவற்றையும் தீமை தருகிற விலங்குகளை எல்லாம் தீயதோர் விலங்கு வேட்டம் செய்து அந்த விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி உயிர் செகுக்கும் எல்லை. அந்த தீமையை தரக்கூடிய யானை, சிங்கம், பன்றி, புலி, கரடி ஆகியவற்றை வேட்டையாடி அந்த தீமை தரக்கூடிய உயிரினங்களின் உயிரை போக்கிக் கொண்டு இருக்கிற பொழுது அடுத்த திருப்பாடல்ல மிருகங்கள் வேட்டையாடியதோடு அங்கு மேகங்கள் வந்தன. அதையும் வேட்டையாடினார். பொன்றத்து மருவி குன்றில் புட்கலாவருத்தமாதி மின்றத்து மேக நான்கும் வீழ்ந்தனமேய கண்டு குன்றத்தின் நெடிய தின்தோள் கொற்றவன் அவற்றை பற்றி கன்றத்தின் களிறு போல கடும் தழை சிக்கையாத்தான். பொன் தத்து மருவி குன்றில் புட்கலாவருத்தம். புட்கலாவருத்தம் என்பது ஒரு மேகத்தினுடைய பெயர். பொன்னை தத்துகின்ற குன்று, அதாவது பொதிகை மலையில மேலே இருந்து நல்ல அருவி வீழும். அந்த அருவி பொன்னை அடித்து கொண்டு வரும். அதனால் பொன் தத்தும் அருவி, பொன்னை வாரிக்கொண்டு தாவிக்கொண்டு வரக்கூடிய அருவிகள். அந்த அருவிகள் நிறைந்த புதிய மலையன்கள் புட்கலா வருத்தமாதி மின்றத்து. புட்கலா வருத்தம் முதலாக ஆதி மின் தத்து மேகம் 4 மேகங்கள். அந்த பெயரை நாட்டார் காட்டுகிறார். புட்கலாவிருத்தம், சங்காரித்தம், துரோணம், காளமுகி. இப்படி அந்த மேகங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த மேகங்கள் புட்கலாவிருத்தம் முதலாக என்று ஆசிரியர் காட்டுகிறார். நல்ல மழை வேண்டும் என்றால் இந்த மேகத்தை கூட நாம எண்ணலாம் போல தோன்றுகிறது. புட்கலாவருத்தம் ஆதி மின்தத்து மேக 4ம். புட்கலாவருத்தம், சங்காரித்தம், துரோணம், காளமுகம் இந்த 4ம் மேய கண்டு. அந்த மேகங்கள் 4ம் அப்படியே அந்த பகுதியில மேய்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா லேசா வேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குன்றத்தின் நெடிய தின்தோள் கொற்றவன், நல்ல சிறிய மலையை போல வலிமையான தோளையுடைய கொற்றவன் பிரகுமாரன் அவன் பார்த்தான். பார்த்தவுடனே குன்றத்தின் நெடிய தின்தோள் கொற்றவன், நல்ல சிறிய மலையை காட்டிலும் பெரிய மலையை போல தோள் உடைய உக்கிரவெளி அவற்றை பார்த்து என்ன செய்தான்? கன்றத்தின் களிறு போல கடுந்தழை சிக்கையாத்தான். இந்த யானைகளைப் போல கடிய விலங்குகளால் 4 மேகங்களையும் தன்னுடைய ஆற்றலால் சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்திய பிறகு அந்த 4
மேகங்களையும் கொண்டு வந்து தன்னுடைய நாட்டிலே சிறை வைத்தார். அது புக்கலாவர்த்தம், சங்காரித்தம், துரோணம், காளமுகம், இந்த 4 மேகங்களும் பொன்மழை, பூமழை, மண்மலை, கல்மழை ஆகியவற்றை பொழியக்கூடியன என்று நாட்டார் உரைவழி நாம் இதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி கொண்டு வந்து சிறை வைத்தான். சிறை வைத்ததை இந்திரன் கேட்டான். கடும் கோபம் வந்தது. அதை 42வது பாடல்ல காட்டுகிறார். வேட்டத்தில் பட்ட செங்கண் வேளம் கொண்டு போகி கோட்டத்தில் இட்டானாக குன்றிரிகறிந்த வென்றி நாட்டத்து படிவம் தண்ட நாடன் மற்றதனை கேட்டு காட்டத்து கனல் போல் சீறி கடுஞ்சமர் குறித்து சொல்வான். வேட்டையில் அகப்பட்ட சிவந்த கண்களையுடைய யானையை கொண்டு போதல் போல 4 மேகங்களையும் உக்கிரகுமாரன் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்தான். கோட்டத்தில் இட்டானாக கொண்டு வந்து சிறை கோட்டத்தில அதை கைது செய்து அடைத்து வைத்தான். குண்டரி கரிந்தவன்றி நாட்டத்து படிவத்தண்ட நாடன், அதாவது மலைக்கு பறக்கக்கூடிய சிறகுகள் இருந்தனவாம். அதனால மலை பறக்குமா. இந்திரன் என்ன செய்தான்? மலையினுடைய சிறகுகளை எல்லாம் அறுத்த வெற்றியுடையவன். அதனால் குன்றறி இந்த வென்றி நாட்டத்து படிவம் அப்படின்னா குன்றுகளுக்கு இருந்த இறகுகளை அறுத்து எறிந்த வெற்றியுடைய இந்திரன். அந்த இந்திரன் நாட்டத்து படிவத்து தன் நாடன் மற்றும் அதனை கேட்டு அந்த மாதிரி மலையினுடைய சிறகுகளை அறுத்த வெற்றியை உடைய நல்ல கண்கள் பொருந்திய உடலை உடைய வான நாடனாகிய இந்திரன் அதனை கேட்டு காட்டத்து கனல் போல், அதாவது காட்டம்னா விறகுன்னு பொருள்கள். நம்முடைய மெய்கண்டார் வெண்பாவில விறகுல இருக்கிற நெருப்பு கடைந்தால் வெளியே வரும், இல்லை என்றால் உள்ளே தங்கி இருக்கும் என்பதை வெண்பாவிலே மேற்கோள் காட்டுகிறார். அங்க காட்டம் என்றால் விறகு என்று பொருள். அது மாதிரி காட்டம்னா விறகு என்று. விறகுல பற்றிய நெருப்பு எப்படி இருக்குமோ காட்டத்து கனல் போல் சீறி, அது காஞ்ச விறகு எரியும். கடும் சமர் குறித்து, சமர்ன போர், கடுமையான போரை குறித்து செல்வான். இனி போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திரன் உடனடியாக அப்படி புறப்பட்டு மதுரை மாநகரை படையோடு வந்து வளைத்தான். 43வது திருப்பாடல். வாங்கு நீர் வரப்ப வேலை விடுத்ததும் வலிய வாரம் தாங்கிய செருக்கும் காரை தலையிடுதற்கு நோக்கி இங்கொரு மனித யாக்கைக்கு இத்துணை வலியதென்ன விங்கியமான மூக்கமீன் அவன் மதுரை சூழ்ந்தான். வாங்கு நீர் வரப்ப வேலை விடுத்தும் வலிய, நல்ல வளைந்த கடல். அந்த கடல் வேலைன்னா கடல்னு பேருங்க. வேலையில இருக்கிற நீர் உள்வாங்கி வறண்டு போகும்படியாக வேற்படையை விடுத்த உக்கிரகுமாரன். இன்றைய வரலாற்றுல கடல் பெருகி வந்தது. அப்பொழுது சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் கொடுத்த வேற்படையை கடலை நோக்கி விட்டார். அந்த கடல் வறண்டது. அந்த கருத்தை இங்கே காட்டுகிறார். வாங்கு நீர் வரப்ப வேலை விடுத்தும், நல்ல வளைந்த கடல் வற்றி போகும்படியாக வேற்படையை விடுத்தவன். வேலை, வேற்படை இங்க பொருள். கடல்னு சொன்ன வேலை என்பது இங்க வேற்படை. வேற்படையை விடுத்த வலிய வாரம் தாங்கிய செருக்கும் காரை தலையிடுத்தருக்கு நோக்கி. இந்திரலோகத்துக்கு வந்த பொழுது வலிமையான ஒரு ஆரத்தை இந்திரன் தோல்ல போட்டான். அதை தாங்கிய பெருமிதத்தோடு அடுத்தது
அதாவது காரை தலையிடுத்தருக்கு நோக்கி. மேலும் முகில் வந்தது, 4 முகில். அந்த 4 முகில்களையும் திரை செய்து கொண்டு வந்தார். அதையெல்லாம் கொண்டு வந்த ஒரு வலிமை உடையவன். இங்கு ஒரு மனித யாக்கைக்கு இத்துணை வலியா? அவன் எண்ணினான் பாருங்க, ஒரு மனித உடம்புக்கு இவ்வளவு வலிமை வந்தது என்னை என்று அவன் எண்ணினான். அப்ப என்னென்ன வலிமை? ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை நோக்கி கடல் ஆரவாரித்து கொண்டு வந்தது. ஆரவாரித்து கொண்டு வந்த கடலை தன்னிடத்தில் இருக்கிற வேல்படையை விடுத்து கடல் வரணும்படியாக செய்தவர். அடுத்து வலிமையான மாலையை ஆரத்தை போட்ட பொழுது அதை தாங்கிய பெருமிதத்தை உடையவன். 2. 3வது 4 மேகங்களை புதிகை மலையில இருந்து சிறைபிடித்து வந்தவன். இந்த 3 திறத்தையும் பார்த்தான் இந்திரன். இப்படி ஒரு ஆற்றல் ஒரு மனித யாக்கைக்கு இத்துணை வலியா? பாவம், இந்திரன் எண்ணி பார்த்திருக்கிறான், இவ்வளவு வலிமை எப்படி வந்தது ஒரு மனித யாக்கையில இருப்பவனுக்கு என்று. வீங்கிய மானம் ஊக்க. அவனுக்கு மானம் பொங்கிட்டு வருது. அவன் தேவலோகத்தில் இருக்கிறான், நம்மளை விட ஒரு மனுஷனா இருக்கிறவன் இத்தனை வேறுமுடையவனா இருக்கிறானே என்று வீங்கியன்னா, அதாவது நம்ம கையில ஒரு ஒரு சரிசமமா இருக்கிறது, அங்கிருந்து மேல தூக்குது பாருங்க, அது வீங்குதல்னு பேர். அதுக்கு உரையாசிரியர் மேலெழுந்தான்னு எழுதுறான். மட்டமா இருக்கிறது மேல வருதல் வீங்குதல். வீங்கிய மானம், அவனுக்குள்ள இருந்த மானம் பொத்துக்கொண்டு வெளியே வந்தது. வந்தவுடனே மீனவன் மதுரை சூழ்ந்தான். பாண்டியனுடைய மதுரையை வந்து சேர்ந்தான். வந்தவுடனே அங்க இருக்கிற ஒற்றர்கள் எல்லாரும் போய் மன்னரிடத்திலே இந்திரன் போருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்ன செய்தி 44வது பாடல். ஓடினார் ஒற்றர் போய் செழிய உன் கடல் சுடினார் நகர்ப்புறம் சுரர்கள் சேனைகள் மூடின என்னாலும் முனிவு மானமும் நீடினன் அரியணை இருந்து நீங்குவான். ஒற்றர் ஓடினர். ஒற்றர்கள் எல்லாம் வேகமா ஓடி போய் மன்னன் முன்னால நின்று செழியன் பொன்கடல் சூடினார். செழியன் பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனுடைய ஒப்பற்ற திருவடிகள். அது சொன்னார், உன்கழல். சுவாமி சிவபெருமானுக்கு சொல்லுகிற பொழுது உன்கழல் என்று திருமுறைகள்ல பெருமான் அறிந்திருக்கிற கடலை சொல்லுவார். அதே வீரக்கடலை அணிந்தவன் முருகப்பெருமான். அதனால் பொன்கடல் சூடினான். அந்த ஒளி பொருந்திய கடல்களை சூடியிருக்கிற பாண்டிய மன்னன். இன்னொன்று, அந்த பாண்டிய மன்னனுடைய திருவடியை தலையிலே வைத்து வணங்கினார்கள். பொன்கடல் சூடினார். யாரு? ஒற்றர்கள் எல்லோரும் பாண்டிய மன்னுடைய திருவடியை வணங்கினார்கள். நகர்ப்புறம் சுரர்கள் சேனை மூடின. சுவாமி ராஜா, நம்ம பாண்டிய நாட்டின் புறத்தே சுரர்ன தேவர்கள், தேவர்களுடைய படைகள் எல்லாம் அழைத்தன. என்னலும் என்று சொன்னவுடனே முனிவு மானமும் நீடினன் அரியணை இருந்து நீங்குவான். மானமும் நீடினான், அதாவது கோபமும் மானமும் மிக்கவனாக உக்கிரகுமாரன் அரியணையிலே இருந்து, அதாவது சிங்காசனத்திலே இருந்து நீங்கி போருக்கு செல்ல புறப்பட்டான். 4 படையோடு அவன் செல்லுதல். பன்னகத்தேர் பதி பகடு வீரத்தம் நன்னுக கடிதல நடாத்தி யாவர் என்று எண்ணலன் மதமலை இருத்த மேற்கொடு கண்ணகன் கடிநகர் காப்பு நீங்கு முன். தேர் பிறகு பரின குதிரை, பகடு யானை ஆக வீரர்கள் விரைந்து முன் செல்க என்று அவர்களை எல்லாம் நடப்பித்துக் கொண்டு போருக்கு வந்தவர் யாவர் என்று கருதாமல் யானையினுடைய
பிடரிலே ஏறி இடமகன்ற விளக்கமுற்ற நகரின் காவலாகிய மதிலை கடந்தார்கள். அப்படி கடக்கும் முன்பு அங்கே பல படைக்கலங்களை வீசி போரிட்டார்கள். அடுத்தனர் வானவர் ஆர்த்து பல்வடை எடுத்தனர் வீசினர். சிலையில் எய்கனை தொடுத்தனர். இறுதி நாச்சொரியும் மாறி போல் விடுத்தனர். மதிக்குல வீரன் சேனை மேல். தேவர்கள் எல்லாம் நெருங்கி வந்து ஆரவாரம் செய்தனர், ஆர்த்தனர். பலவிதமான படைகளை எடுத்து கையிலே இருந்து வீசினார்கள். சிலையில் எய்தகள் வில்லிலே இருந்து நல்ல கணைகளை தொடுத்து சந்திரகுலத்து வேரனாகிய உக்கிரவழுதியினுடைய சேனையின் மூல் மாறி போல் விடுத்தார். மாறின மழை. அந்த மழை எப்ப பெய்கிற மழையா? இறுதி நாள் சொரியும் ஆளைன. கடைசி காலத்துல, ஊழி காலத்துல இந்த உலகமெல்லாம் அழிகிற பொழுது பொழியக்கூடிய மழையை போல வில்லிலே இருந்து அம்புகளை மழையாக பொழிந்தார்கள் தேவர்கள் எல்லோரும். அடுத்த திருப்பாடல்ல மீண்டும் இவர்கள் செய்தியை காட்ட தரித்தன. அதான ஆமா. ஆர்த்தனர் மலைய வெப்பறையன் சேனையோர் பார்த்தனர். மலை வெப்பு அறையன் சேனையோர் ஆர்த்தனர். பொதியை மலையுடைய பாண்டியனுடைய படை வீரர்கள் எல்லோரும் அவர்கள் தொடுத்த அந்த படைக்கலங்களும் அந்த கவுனுகளையும் பார்த்து மிகப்பெரிய ஆரவாரம் செய்தார். மிகப்பெரிய ஆரவாரம் செய்தார். அதற்கு பதிலா இவர்கள் வேறுபல் படைக்குலக்குவை தூர்த்தனர். வெவ்வேறு வகையான பலவிதமான பல படைக்கல கூட்டங்களை வீசினார்கள். குனி சிலை தொடுத்த வாழியால் போர்த்தனர். வளைந்த வில்லுல அம்பை பூட்டி அப்படியே தேவர்கள் அந்த விட்ட எல்லா விதமான ஆயுதங்களையும் அம்புகளால் மூடினார். அமரர் மெய் புதைத்த என்பவே தேவர்களுடைய உடம்பில அந்த அம்புகள் எல்லாம் போய் ஏராளமாக வைத்தார். அப்பொழுது போரிலே வீரர்கள் அந்த நிலையை பார்த்து தேவர்கள் எல்லாம் தலைகட்டு ஓடினர். தரித்தன தாழ் சிரம் தகர்ந்த தோள் கரம் பறிந்தன குருதி நீர் கடலில் பாய்ந்தன. சில பேருக்கு கால்கள் அறிபட்டன. தரித்தன தாழ் சிரம் தகர்ந்தன. சில பேருக்கு தலை உடைத்து போய்விட்டது. சில பேருக்கு தோள் போயது. சில பேருக்கு கரம் குறைபட்டது. அதன் பிறகு குருதி நீர் கடலில் பாய்ந்தன. அங்க இருக்கிற அந்த உடம்புல இருந்து வந்த குருதி நீர் அப்படியே கடல்ல போய் பாய்ந்தன. செறிந்தன பாரிடம் சேனம் கூலிகள் உரிந்தன. அங்க இருக்கக்கூடிய பூதங்கள், பருந்துகள், பேய்கள் இவையெல்லாம் இந்த பிண வாடையை கண்டு வந்து நெருக்கின. முறிந்தன வானவர் முதல்வன் சேனையே. இப்படியாக தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் சேனைகள், தேவர்களின் சேனை, வானவர் முதல்வன் இந்திரன், இந்திரனுடைய சேனைகள் நிலைகட்டு ஓடின என்று இந்த திருப்பாடலில் பாண்டிய மன்னனுடைய படை வீரனுடைய போருக்கு பயந்து இந்திரனுடைய படை வீரர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடிய செய்தியை பரஞ்சோதியார் அருமையாக காட்டுகிறார். தொடர்ந்து ஆடின குறைந்தலை அவிந்த போர்க்களம் பாடின பாரிடம் விந்தை பாவைதான். அங்க கவுந்தங்கள் குறைத்தலை ஆடின. தலையில்லாம சிலையெல்லாம் ஆடின. போர்க்களத்தில பாடின போரிடம் விந்தை. போர்க்களம் அவிந்தது. போர்க்களத்திலே போர் ஒளிந்தன. பாரிடம் பாடின. பூதங்கள் எல்லாம் பாடின.
கூலிகள் விந்தை பாவை தாழ் சூடின பேய்கள் எல்லாம் கொற்றவனுடைய திருவடியை தலையிலே பேய்கள் எல்லாம் சூடின. பாவை என்பது கொற்றவையை குறிப்பது. சோர பார் மூடின, அந்த பிணக்குவை இருக்கிறதே, கொன்ற பிணக்குவை. சோரி சோர அண்டம் முட்ட பார் மூடின, பிணக்குவியல்கள் ரத்தம் ஒழுக வானளவுக்கு நிலவளவுக்கு பிணக்குவியல்கள் கொண்டு குவித்தார்கள், மூடின. அடுத்த திருப்பாட்டு. இந்திரன் தெய்வ படைகளால் போர் செய்ய எண்ணுகிறான். வெஞ்சின வலாரி தன் வீரச்சேனைகள். கொடிய கோபத்தை உடைய இந்திரன் வலாரிக்கு, அதாவது பலன் என்ற அசுரனை வென்றதால் அவனுக்கு வலாரியின் பெயர் இந்திரனுக்கு. அதனால் கடுமையான கோபத்தை உடைய இந்திரன் தன் வீர சேனைகள் துஞ்சின கண்டு, துஞ்சின இறத்தல் பேர், தன்னுடைய வீரம் பொருந்திய சேனைகள் எல்லாம் மாண்டு ஒளிந்ததை கண்டான். எரி சொரியும் கண்ணனாய், அவனுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வரல, நெருப்பு கக்கியதான். எரி சொரியும் கண்ணனாய் பஞ்சின் முன் எரியன பதைத்து, பஞ்சின் முன்னால நெருப்பு எவ்வளவு வேகமா பற்றுமோ அதை போல அவனுடைய உள்ளத்தில் சினம் வேகமாக பற்றியது. இந்த சினம் வேகமாக பற்றியதுக்கு ஒரு மேற்கோள் பாருங்க. பஞ்சு நெருப்பு பற்றியது போல காட்டினார் பரஞ்சோதியார். பதைத்து தெய்வ அஞ்சின படைகளால், தெய்வ வஞ்சின படைகளால், அவன் தெய்வ படைகளால், தெய்வத்தன்மை உடைய படைகளால் இனி நாம் போர் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய வஞ்சினம் கூறினான். இதை வெல்ல வேண்டும் என்று அவன் தெய்வ படைகளை கொண்டு போர் செய்ய வேண்டும் என்று வஞ்சினம் கூறிய செய்தியை 50வது பாடலில ஆசிரியர் காட்டுகிறார். அடுத்து இந்த இந்திரன் பாண்டியன் பல படைகளை விட்டு நேரடியாக போரிடுதல். வெங்கதிர் படை விட்டார் தான் விண்ணவன் அதனை திங்கட்பைங்கதிர் படை தொட்டோச்சி அவித்தனன். இந்திரன் என்ன செய்தான்? கொடுமையான பருதிக்கணையை விட்டு ஆரம்பித்தான். வெங்கதிர்படை, சூரிய படைன்னு பேர். அந்த வெங்கதிர் படையை விட்டு ஆர்த்தான் விண்ணவன். விண்ணவன் இந்திரன். இந்திரன் என்ன செய்தான்? சூரிய படை கதிர்படையை விட்டு ஆரவாரம் செய்தான். அதனை திங்கட் பைங்கதிர் படை தொட்டு ஓச்சி அவித்தனன். பாண்டியவன் என்ன செய்தான்? அந்த வெம்மையான கொடிய அந்த சூரிய படையை விட்ட பொழுது இவன் என்ன செய்தான்? நல்ல இளமையான தன்மை பொருந்திய திங்கட்கணை அதை வில்லுல பூட்டி அந்த வெங்கதிர் படையை அழித்தான். பாராள் வேந்தன் சிங்க வெம் படை விட்டான். தேவர்கோன் என்ன செய்தான்? சிங்கத்தினுடைய நரசிங்க கணையை விட்டான். சிங்க வெம்படை விட்டார்த்தான் தேவர்கோன். அதனை சிம்புள் புங்கவன் படை தொட்டோச்சி அடக்கினான். அவன் நரசிங்க கணையை விடுத்தான். அப்பொழுது இவன் என்ன செய்தான்? புணரி வென்றவனாகிய கடலை அடக்கியவனாகிய உக்கரகுமாரன் சரபக்கணையை வில்லில பூட்டி அந்த நரசிங்க கணையை அடக்கினான். அது சரபம் உங்களுக்கு தெரியும். இந்த நரசிங்கம் என்பது சிம்மம். அதை அடக்குவதற்கு சிம்புள் படை சரபக்கணையை பூட்டி அதை அடக்கினார். அதை தொடர்ச்சியா அடுத்த பாட்டு. தானவர் பகைவன் மோக சரத்தொடு எரிந்தானாக. அசுரர்களுடைய பகைவனாக இந்திரன். தானவர்ன அசுரர்கள், அவர்களுக்கு பகைவன் இந்திரன். அந்த இந்திரன் என்ன செய்தான்? மோக சரம் தொடுத்தெறிந்தான். மோகனக்கணையை வில்லுல பூட்டி
அதை பாண்டிய மன்னன் மேல் விட்டான். மீனவன் அதனை ஞான வாழியால் விழித்து மாய்த்து, பாண்டியன் என்ன செய்தான்? ஞானக்கண்ணால் அழித்தான். அப்ப ஞானக்கணை மோகக்கணை அழித்து விடும். அப்படியே பொறுத்துங்க. மோகக்கணை உலகத்துல இருக்கிற விருப்பம், சிற்றின்ப விருப்பம், பொய்ப்பொருள் மேல விருப்பம், இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் ஞானத்தால் தான் அது போகும். அந்த குறிப்பு பாருங்க. மோகக்கணையை வில்லில் பூட்டி விடுக்க இந்திரன். பாண்டியன் என்ன செய்தான்? ஞான வாழியால், வாழின கணைன்னு அர்த்தம், ஞானக்கணையால் மோகக்கணை அழித்தான். இன்றைக்கு நம்முடைய உலகியல் சிற்றின்பம் நீங்க வேண்டும் என்றால் ஞானத்தை பற்றினால் அது தானே விழுந்துவிடும். போனபின் மற்போராற்ற புக்கனார் புக்கார் தம்மில் வானவன் மண்ணின் மேல் வச்சிரம் வீசியார்த்தான். இப்படி அந்த படைகள் எல்லாம் போன பிறகு இந்த இந்திரன் நினைத்தான், இனி மற்போர் புரிய 2 பேரும் தொடங்கினார்கள். மற்போராற்ற புக்கனர், இந்திரனும் பாண்டியனும் மற்போர் செய்ய தொடங்கினார்கள். அப்படி தொடங்கிய பொழுது இந்திரன் என்ன செய்தார்? மண்ணின் மேல், மண்ணு மேல வந்து வச்சிரம் வீசி ஆர்த்தான். பாண்டியன் மேல வச்சிரப்படையை வீசி அவன் ஆரவாரித்தான். அப்படி ஆரவாரிக்கிற பொழுது பாண்டியன் செய்த செயலை அடுத்ததெல்லாம் காட்டுகிறான். காய்ச்சின மடங்கள் அண்ணான் கைவளைந்து சுழற்றி வல்லே வீசினன் புலிசம் தன்னை. காய்ச்சின மடங்கள் அண்ணா, மடங்கள்னா சிங்கம் அர்த்தம். கோபத்தை உடைய சிங்கத்தை போல இருந்தான் உக்கிரவெளி. அவங்க அப்பா சாவா மூவா சிங்கம் அல்லவா? அப்ப இவருக்கு சிங்கம் போல கோபம் வருது தானே. காய்ச்சின மடங்கள் அண்ணான், மிகப்பெரிய கோபத்தை உடைய பாண்டிய மன்னனாகிய உக்கிரவெழுதி கை வளை சுழற்றி வல்லே வீசினன் புலிசம் தன்னை. அப்படியே கையில் இருக்கிற திகிரைப்படை அதை சுழற்றி அப்படி வீசினான். என்ன ஆச்சுன்னு பாருங்க. வீழ்ந்தது விடுத்தான் சென்னி. அவ்வளவுதான். புலிசப்படையை வைத்தான், அது வச்சிரப்படையை அழித்தது. இப்ப மேல சொன்ன வச்சிரப்படையை அது வீழ்த்தது. அதுக்கப்புறம் விடுத்தான் சென்னி தேசிரன் மகுடம் தள்ளி சிதைத்தது. மறுபடியும் அந்த படையை உக்கிரவெழுதி விடுத்தான். அப்பொழுது இந்திரனுடைய சென்னியில இருக்கிற ஒளி பொருந்திய அந்த மகுடம் கீழே விழுந்தது. அப்படி கீழே விழுத்தி அது சிதைத்தது. சிதைத்தலோடும் கூசினன், அந்த முடி கிரீடம் கீழே விழுந்ததா இல்லையோ, அப்பொழுது இந்திரனுக்கு பயம் வந்து விட்டது. அப்பொழுது அஞ்சி போனான். யாரு? குன்றறிகறிந்த வீரன். மலையினுடைய சிறகுகளை எல்லாம் ஒரு காலத்திலே அறுத்து தள்ளிய வீரனாகிய இந்திரனுடைய கிரீடம் கீழே விழுந்தது. அப்பொழுது நாணமும் அச்சமும் அவனுக்கு வந்து சேர்ந்தது. உடனே என்ன செய்தான்? அந்த அடைக்கலத்தை விட்டு அவன் தப்பி ஓட எண்ணினான். இந்திரன் தனைய கும்பல் இருள் வரை நெஞ்சு போழ்ந்து. 54வது பாட்டு. மைந்தனின் வலிய காலை வரைந்தெறி நேமி சென்னி சிந்திடாதாகி அம்பொன் மணி முடி சிதற சோம சுந்தரநாதன் பூசை தொழில் பயன் அளித்தது என்ன? இந்திரன் தனைய கூர்ம்பல் இருள் வரை நெஞ்சு போழ்ந்த மைந்தன் சொல்லுகிறார். 2 பிறைமதி போன்ற கூரிய பற்களை உடைய இருள் வரை நெஞ்சு போழ்ந்த. இருள் என்பது மயக்கத்தை செய்யும். மயக்கத்தை செய்யக்கூடிய மலை வடிவாக இருக்கிற கிரௌஞ்ச மலை. அந்த கிரௌஞ்சனுடைய நெஞ்சை பிளந்த முருகப்பெருமானுடைய வேல். ஒரு காலத்துல முருகப்பெருமானுடைய வேல் மலை வடிவாகி நின்ற கிரௌஞ்சனுடைய நெஞ்சை பிளந்தது. அப்படி மைந்தன் வலிய காளை, அதாவது
முருகக் கடவுளை போல வலிமையுடைய உக்கிரவழுதி மைந்தனின் வலிய காணை வரைந்து எரி நேமி சென்னி சிந்திடாதாகிய அம்பொன் மணி முடி சிதற. அந்த கையில் கொண்ட திகிரிப்படை என்ன செய்தது? இந்திரனுடைய தலையை ஒண்ணும் பண்ணல. அந்த பொன்னாலாகிய மணிகள் பதித்த முடிதான் சிதறுமாறு செய்தான். சரி, அவன் தலை சிதறாம முடி மட்டும் சிதறிச்ச. என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. என்ன காரணம்? அது எப்படி தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகும்? இப்பொழுது திகிரிப்படையை விட்டான். முருகன் கிரௌஞ்ச மலையினுடைய நெஞ்சை பிளந்தது போல இந்த திகிரிப்படை போயிற்று. அது என்னது? என்ன செய்தது? சென்னி சிந்திடாதாகி தலைய வெட்டல, அம்புன் மணி முடி சிதற, கிரீடம்தான் போச்சு, தலை சிதறல. என்னடா காரணம் பார்த்தா, குரு காப்பாத்திட்டாரா? செவ்வாதசை காப்பாத்துச்சா? புதன் காப்பாத்துச்சா? ராகு கேது காப்பாத்துச்சா? கிடையாது. சோமசுந்தரநாதன் பூசை காப்பாற்றியது. சோமசுந்தரனை அவன் பூஜித்திருக்கிறான் இந்திரன். எனவே சோமசுந்தரநாதன் பூசை தொழில் பயன் அளித்தது. பாருங்க, எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும் கூட, முறை தவறி நடந்தாலும் கூட, ஒருவன் சிவபூஜையை விடாது செய்தால் அந்த பூசையினுடைய பயன் அவனுக்கு கிடைக்கும். பரஞ்சோதி முனிவர் என்ன அழகா காட்டுறார் பார்த்தீங்களா? ஆக இவன் அனுப்பிய அந்த திகிரிப்படை இருக்கிறதே, அது எப்படி இருந்தது, எப்படி போயிற்று? வரைந்து எரி நேமி, அது சென்னி சிந்திடாதாகி அம்பொன் மணிமுடி சிதற. கழுத்து அறுக்கல, தலைய வெட்டல, மணிமுடி சிதறிச்சு. அதற்கு என்ன காரணம்? சோமசுந்தர நாதன் பூசை. சோமசுந்தர கடவுளுடைய பூசை பயன் அவரை காத்தது. அப்ப நேமிப்படை இந்திரனுடைய தலையை வெட்டதும், அந்த கிரீடத்தை வெட்டியதும், இந்திரன் தலை தப்பியதும் சோமாவார பூசையின் பயன் ஆகும் என்று இந்த இடத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அருமையாக நமக்கு அருளியிருப்பதை. இப்பொழுது இந்திரன் அங்கே இருந்து தன்னுடைய ஊருக்கு போய்விட்டான். போன பிறகு ஒரு ஓலை அனுப்புகிறான். அடுத்த பாடல், போரினுக்கு ஆற்றாது ஓடி. இந்த போருக்கு தாங்க முடியாமல் இந்திரன் கிரீடம் போன உடனே தப்பிச்சா போதும் பொழைச்சா போதும் உயிர் மிச்சம்னு சொல்லி பாண்டிய நாட்டிலிருந்து எங்கே ஓடி போய் விட்டான்? அவனுடைய உலகத்துக்கு ஓடி பொன்னகர் புகுந்து, அந்த பொன்னுலகத்தில் புகுந்து, வென்றி தாரினுக்கு இசைந்த கூர்வே சதமகன் பின்பு நின்னார் ஊரினுக்கு எல்லாம் மாறி உதவுவேன். அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுறான். கூறிய குலிசை படையுடைய இந்திரன், நின்னுடைய நாட்டில் ஊருக்கு எல்லா மழையும் தருவேன். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? நிகழம் நீக்கி காரினை தருக. காரணம் 4 மேகத்தை சிறைபிடித்து வச்சிருக்கிறான் உக்கிரவழுதி. அதனால் நிகழம்னா சங்கிலின்னு பேர், சிறைபிடித்து வைத்திருக்கிறான். நீ விலங்குல பூட்டி 4 பேரை சிறைபிடித்து வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த நிகழம் நீக்கி 4 பேருக்கு இருக்கிற விலங்க நீக்கி காரினை, காரண முகில்களை தருவாயாக என்று கௌரியற்கு ஓலை விட்டான். உக்கிரவழுதிக்கு திருமுகன் அவன் அனுப்பினான். இந்த திருமுகத்தோடு நாம் நல்ல மகிழ்ச்சி முகமாக இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். போர்க்களத்தை கண்டோம். அதிலே சில குறிப்புகளை நான் நினைவூட்டினேன். அது ரொம்ப உள்ளத்தில் கொள்ள வேண்டியது.
சோமாவாரத்தினுடைய பூசை பயன் இந்திரனுடைய தலை தப்பியது என்ற அளவிலே அவன் தலை தப்பித்து பொன்னகராகிய தன்னுடைய ஊருக்கு போய் நான் உங்களுக்கு மழை பொழிய செய்கின்றேன், நீ மேகத்தின் சிறையை விட்டு இங்கு அனுப்புவாயாக என்று திருமுகம் அனுப்பினான். அந்த திருமுகம் இதோ மதுரைக்கு வருகிறது. அந்த முகத்தோடு உங்கள் முகத்துக்கும் திருவடிக்கும் நன்றி கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்கள் பெருமானை. சிவாய ஐயா நிறைவு பண்ணுங்க ஐயா. சிற்றம்பலம் திங்களணி திரு ஆலவாய் அண்ணல் திருவிளையாட மங்களனன் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வார். புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வார். சிவாய நம.